நேர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது ரொம்ப டாபிக்கு முக்கியமாக திமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்த்து கொண்டது. அந்த நிகழ்வுகளில் மனம் உடைந்து என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா, அதே போன்று எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிணக்கு, மன அழுத்தம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இது செய்தி நம்பர் 1. இரண்டாவது, திமுக எதிர்பார்க்காத அடுத்த ஒரு பரிசை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் கொடுக்க போகிறார்கள். அது செய்தி நம்பர் 2. பாமகவை சேர்த்து கொள்கிறார்களா, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன? இதை மூன்றையும் ஒரு செய்தியாக நான் பேச போகிறேன். முதல்ல நான் பேசுகிறது இதோடு ஓபிஎஸ்னுடைய வரவையும் நம்ம பேசிடலாம். அதாவது தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசியிருக்காங்க. இவங்க 6+1 அந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்தை பேசியிருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணியோட சேர்ந்து இருக்கிறது 2 தொகுதி தான். ஒரு தொகுதி பாமகவுக்கு கொடுத்துட்டா மீதி ஒரு தொகுதி இல்லை, இருந்தாலும் கொடுத்துடலாம் போயிடலான்ன மாதிரி 6+1 செலவுக்கு பணம். இப்போ இதில் திடீர்னு இந்த அம்மா திமுகவில் போய் சேர்ந்தது பெரிய ஷாக் ஆகிட்டான் அவங்களுக்கு. எஸ்பி வேலுமணியை பிடிச்சி கடுமையான ரைடு விட்ட மாதிரி விட்டுருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு எஸ்பி வேலுமணி சொன்னாராம், அண்ணா நம்ம கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் எதிர்பாராத ஒரு இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, 10+1 திமுகவில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியை அவர் எஸ்பி வேலுமணி எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்கார். அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது, இந்த சீட்டு அலையன்ஸில் டிஎம்டிகேக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க தேமுதிகக்கு அப்படிங்கிறது நமக்கு உறுதியான பிறகு தான் 10 கொடுக்குறாங்களா 6+1 கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியும். தேமுதிக கூட்டணி சேர்ந்தது எதுக்குன்னு நான் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா, அவங்களுடைய அடையாளத்தை இந்த முறை காப்பாற்றி கொள்வதற்கு தான் திமுக அவங்களுக்கு தேவைப்படுதே தவிர, பணம் முக்கியம்னா அவங்க பிஜேபியில் போய் சேர்ந்துருக்கணும். அங்கே தான் பணம் இருக்குது. திமுகலேயும் பணம் நிறைய இருக்குது, 2 பேர்ட்டையுமே பணம் இருக்குது. பணத்தை இவங்களோட அவங்க கூட கொடுக்கக்கூடிய சக்தி எடப்பாடிக்கு இருக்குது, திமுகவுக்கு இருக்குது, ப்ளஸ்ஸு பாஜகவுக்கு இருக்குது. இந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சதில்லை. திமுக ஆளுங்கட்சி. இப்போ இந்த அம்மா பணத்தை தாண்டி கட்சிக்கு நலன் என்ன? ஏன்னா கட்சி தொடர்ந்து தோல்வி. கேப்டனுடைய மரணத்திற்கு அப்புறம், விஜயகாந்துடைய மரணத்துக்கு அப்புறம் சந்திக்க போகிற முதல் தேர்தல், அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 5, 6, 7 பேர் வெற்றி பெறணும். தம்பிக்கு ஒரு இவ்வளோ காலம் நம்ம போராடி இருக்கோம், 2006லேருந்து 20 வருஷம் ஆச்சு, எல்லாரும் எம்பி ஆகிட்டான், தம்பி எப்போது எம்பி ஆவான் அப்படிங்கிறது. ஏன்னா கேப்டன் டிவியும் இழுத்து மூடிட்டாங்க, சுதீஷுடைய தலைமையில் தான் நடந்துச்சு. மூன்றாவது, தன்னுடைய பையன் தன்னுடைய அப்பா இருந்த இடத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் சென்ற சட்டமன்றத்துக்குள்ளே கால் வைக்கணும். அந்த கண்டிஷனையும் அவங்க போட்டிருக்கிறாங்க. விருதுநகர் மற்றும் எந்த இடம் இன்னொன்று சிவகாசி, அதுவும் கொடுக்கப்படுவதாக அல்லது ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கு முயற்சி ஆயிருக்கணும். நான் அதை பற்றி செய்தி இல்லை. அது மட்டும் இல்லாமல் வடக்கு பகுதியில் சோளிங்கர், ரிஸ்வந்தியம், வட மாவட்டங்களில் பாமகவுடைய கோட்டைகளில் அந்த அம்மா சில தொகுதிகளை கேட்டிருக்காங்க. டிஎம்கே இப்போ அவங்கள சேர்த்தது என்ன காரணம் அப்படின்ட்டு முக்கியமாக பார்த்தா, இன்றைக்கி இருக்கிற சிக்கலில் எந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, சில நேரத்தில் இடத்துல உடஞ்சிரும். அதனால் எந்த பக்கம் உடஞ்சாலும் கரெக்டாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் 5000 ஓட்டு 3000 ஓட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கண்ணு வச்ச மாதிரி ரகசியமாக பேசிட்டாங்க. அந்த அம்மா சேர்ந்ததுக்கு இன்னொரு விஷயம், பிரேமலதா சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியும் பாஜகவும் ஜெல்லாகாது. இன்னும் பல காரணங்கள், ஆளுங்கட்சி, மைனாரிட்டி வாக்குகள், இதையெல்லாம் அந்த அம்மா கணக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் பல முறை மேடையில் ஏறி அது தரித்திரம் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு அது ஒத்து வரலங்கிறார். நம்மள்கிட்ட பேசின செய்தி தொடர்பாளர், அவர் பேரை மறுத்துட்டார். இந்த கட்சியில் ரொம்ப முக்கியமானவர். பல மேடைகளில் மோடியோடு, பழனிசாமியோடு, அன்புமணியோடு, பெரியவர் ராமதா எல்லோரும் நாங்கள் தோணும், எங்களுக்கு அந்த மேடையே எங்களுக்கு பிடிக்கலை. அதனால் இந்த முறை அம்மா சாஸ்திரத்தை பார்த்து, கலைஞருக்கும் அம்மாவுக்கும் எங்களுக்கும் நல்ல நெருக்கம் இருந்துச்சு, ஆனால் அந்த பாலத்தை உடைச்சது எங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனை மட்டும் இல்லாமல் இதற்கு திட்டம் போட்டு கொடுத்தது அன்றைக்கு
டிஆர் பாலு, இன்றைக்கி அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிறனால நாங்கள் நல்ல முடிவெடுத்தோம். அந்த முடிவுக்கு காரணம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்ற எல்லாரும் சேர்ந்து கடுமையான அழுத்தத்தை கொடுத்ததுனால 90% மேலே நாங்கள் சேரணும்னு சொன்னதுனால தான் சேர்ந்தாங்க. இது ஒன்று. ரெண்டாவது செய்தி என்னென்னா, ஏற்கனவே 5000 கொடுத்துருக்கு திமுக. இன்னும் 2000 ரூபாயை நாங்கள் மீண்டு வரும்போது தாரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திமுக நம்புறது அவர்களுக்கு மேலே ஏராளமான ஊழல் புகார்கள், கட்ட பஞ்சாயத்து புகார்கள், நிர்வாகத்தின் செயல்பாடு, போதை கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு, அப்புறமா ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுத்து அவங்க செயல்படுத்தாமல் போனது. இந்த அழுத்தத்துக்கு இடையில் KN நேரு போன்றவர்கள் மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு. இப்போ இதெல்லாம் சாமானியமாக இதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டிருக்கான். இப்போ என்ன ஆயிட்டுன்னா, ஊழல் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி ஆர் சிஸ்டம் அப்படின்னு ஆயிட்டு. இதனால் இதை மாற்றுறதுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்கு ஒரு 3000, கையில் ஒரு 2000, 5000 கொடுத்துட்டாங்க. பொங்கலுக்கு ஒரு 3000, 8000. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தால் ஒரு 2000. இப்படியே அளக்கழிச்சு எல்லாருமே இதை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு சூழலை இப்போ டிஎம்கே ஏற்படுத்திட்டு. எக்ஸிஸ்டிங் அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கு சிற்றுண்டி, அப்புறமா அது பேர் என்னது, இந்த மாதிரி உரிமை தொகை, இலவச பஸ் பாஸ், நான் முதல்வன் திட்டம், என்னமோ ஒரு 1000 ரூபா கல்விக்கு கொடுக்கறது, ஏராளமான விஷயங்களை கொடுத்து இந்த குழு, சுயநீதி குழுவுக்கு அதிகமான ஃபண்டு, நகை கடன் ரத்து, இது மாதிரி விஷயங்களை அவங்க நம்புகிறாங்க. நிறைய பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலேயும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கானா, நான் ஏற்கனவே நேற்று சொன்ன ஒரு 4-5% இருக்கும், 4% இருக்கும். திமுகவுக்கு வெற்றிக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தி, மின்சாரம் மாதம் ஒரு முறை ரீடிங். 500 எடுக்கிற வரைக்கும் ஒரு ரூபான்னு வச்சுக்கிடுவோம் அந்த ஸ்லாபு. 500க்கு மேலே போச்சுன்னா 300 ரூபா ஆயிரும், 2000 ரூபா ஆயிரும் ஒரு பேச்சுக்கு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கே கொடுத்த வாக்குறுதியில் கல்வி கடன் ரத்து, அது அப்படியே மறந்து போச்சு. அதுக்கு சாத்தியம் 100% கிடையாது. எப்படி திரு கருணாநிதி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கர் கொடுப்பாருனோ அது மாதிரி கல்வி கடன் ரத்து, நீட் ரத்து, இந்த ரெண்டுமே தோல்வி ஆயிட்டு. கேஸு பெட்ரோலுக்கு மானியம் 5, அதுவும் இல்லை. அப்போ இப்படி நிறைய விஷயம், இடைநிலை ஊழியர்கள், அப்புறமா பகுதி நேர ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், போக்குவரத்து துறை, அங்கன்வாடி, அப்புறமா இப்படி எல்லா துறையும், வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, எல்லா ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போராட்டம். டிஎம்கே என்னென்னா, அந்த போராட்டத்தை நான் சொல்லி முடிக்கிறதுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். 1,31,00,000 பேருக்கு ப்ளஸ் 17 லட்சம் சேர்த்தான் கொடுத்தாங்க. இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, மத்திய தர வர்க்கத்தை அவங்க கணக்கு பார்க்குறாங்க. ஏன்னா கீழே உள்ள மக்கள் அவ்வளோ 500 யூனிட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு மத்திய தர வர்க்கம் மாதம் ஒரு 30,000-50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த கரண்ட் பில்லு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மாதம் ஒரு முறைங்கும்போது அவர்களுக்கு அந்த கிரேடு கண்டெயின் ஆயிரும். எப்படி கண்டெயின் ஆகும்னா, 500 யூனிட்டுக்கு மேலே போகாட்டோ அவங்களுக்கு மாதம் ஒரு முறைக்கு ஒரு 300 யூனிட்டு தான் வரும், 350 வரும். அப்போ அவங்களுக்கு அதுக்குள்ளே ஸ்லாபு ஏறாது. அது குறிப்பிட்ட வகை இருக்கும்போது 4000 ரூபா 4500 ரூபா இப்போ கட்டுறாங்கன்னா மாதம் வரும்போது அது 2300 ரூபா ஆயிரும், 2000 ரூபா ஆயிரும், 2200 ஆகும். அதிலே உங்களுக்கு மாதம் ஒரு 1200 ரூபா மிச்சம். அரசுக்கு அதிலே பல கோடி ரூபா லாஸு. அதை இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு நாளை மறுநாள் அறிவிக்க போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் வந்தால் எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதுக்கு முந்தி நம்ம நைட்டை அறிவித்த மாதிரி திமுக இந்த மின்சாரத்துறை அதுக்கு இப்போ டிஜிட்டலைஸ்டாக பண்ணுறதுக்கு மீட்டர்ஸ்லாம் அவங்க கணக்கு போட்டுருக்கிறதாக, இது டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லப்படுது. இப்போ இந்த கூட்டணியில் 2 விஷயத்தை பேச போகிறோம். ஒன்று, பரிதாப நிலையில் இருக்கும் பாமகவுடைய தலைவர், அவரை சேர்க்கறதுக்கு ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டார். என்னை பொறுத்தவரை 2 கண்ணும் ஒன்று தான், ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு கிடையாது. பாஜகவும் இந்த பாமகவும் சுண்ணாம்பு தான். அவங்க எப்போவுமே வெண்ணையாக இருக்க போகிறதில்ல. ஒன்று சாதியவாதம், மற்றொன்று மதவாதம். இந்த 2மே திருமாவளவனுடைய ஹிஸ்ட்ரியில் இல்லை. அதடுத்து திருமாவளவன் சொன்னார், நான் இருக்கும்போது என்ன பாவம் செஞ்சோம், எங்களுக்கு எதிராக அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து தலித் சமூகத்துக்கு எதிராக எந்த அடிப்படையில் ஒரு வெறுப்பு அரசியலை நீங்கள் செய்தீர்கள்,
பாலை வந்து நாங்கள் கொடுத்துட்டோங்க, அவங்க தான் முடிவு எடுக்கணும், ஆனால் நான் இருக்க போகிறதில்லைங்கிறத மறைபொருளாக கண்ணியத்தோடு நாகரிகமாக அவர் சொல்லிட்டார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இப்போ டிஎம்கே கையில் பால் இருக்குது, டிஎம்கே ஒரு 3 இடம் பெரியவருக்கு கொடுக்கறதாக பேசியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது அல்லது பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆன்கோயிங் ஸ்டாக்கிங், அதாவது டாக் வந்து இப்போ வந்து பேச்சுவார்த்தை அல்லது ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்குள்ளே போகுது. எனக்கு என்ன சந்தேகம்னா, திருமா எப்படி அதை ஒப்புக்கொண்டார் அதை பற்றி தெரியல. ஆனால் பேசி அவருக்கு ஒரு 3 அவரையும் கொண்டு வந்துட்டா வடமாநிலங்களுக்குள்ள டபுள் என்ட்ரி பூஸ்ட் ஆயிரும். அப்படின்னா டிஎம்கே தனது சீட்டை குறைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. 170 இடம் டிஎம்கே பார்க்க முடியும். ஏன்னா தேமுதிக கொடுக்கணும், நீதி மையத்துக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள்? அடுத்து இப்போ பெரிய சங்கடத்தம், ஃபைனல் நியூஸ், காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கர்கே, வேணுகோபால், அப்புறமா ராகுல் காந்தி, மணிக் தாக்கூர், அப்புறமா கார்த்திக் சிதம்பரம், செல்வ பெருந்தகை, ஜோதிமணி, இப்படி எல்லாரும் பேர் சுற்றி கடைசியில் காங்கிரஸ் சொன்னாங்களாம், எல்லா மாநிலம் கொடுக்குறாங்களே, நீங்கள் கொடுத்தா என்ன, கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, அதெல்லாம் டிஎம்கே எங்கள் சரித்திரத்தில் இல்லை, தமிழக வரலாற்றில் இல்லை அப்படின்ட்டாங்களாம். அப்போது 41 2 ராஜ்யசபா சீட்டு 20% அதெல்லாம் இல்லைங்க, ஏதோ சீட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு போன தடவை உள்ள சீட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு சிக்கல் தான். 25 சீட்டு 21 சீட்டு அப்படி கொடுக்கணும். ஆனால் இப்போ 27 30, இப்போ ராகுல் காந்தி கடைசியில் சொன்னாராம், சரி ஆட்சியில் கூட பங்கு இல்லை, தொலையுது, சீட்டாவது அதிகமாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காராம். நான் ஏற்கனவே சொன்னேன், ராகுல் காந்தியினுடைய ப்ரெஷர் இல்லாமல் எதுவும் நடக்காது. மணிக் தாக்கூரோ ஜோதிமணியோ யாருமே பேச மாட்டாங்க. இப்போதைக்கு கோபண்ணா போன்ற சில மூத்த தலைவர்கள், பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்றவர்கள் திமுகவின் பக்கம் இருந்தாலும் மதவாதத்தை முறியடிக்க நாங்கள் பிரிஞ்சிட்டா சிக்கல். இப்போ அவங்க விஜய் கூட போனால் ஒன்றும் கிடைக்காது, கொஞ்சம் ஓட்டை வாங்கி நமக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ ஒரு திட்டம் இப்படி இருக்கலாம், ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம், நம்ம தானே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போட்டிருக்கலாம். ஒருவேளை டிஎம்கே மெஜாரிட்டி இல்லைன்னா அந்த அம்மா ஒரு திட்டம் போட்டிருக்கு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவேளை திமுக பலம் இழந்து ஒரு 10 டிக்கெட்டு தேவைன்னா நம்மள்ட்ட ஒரு 5-6 இருக்கும், அதனால் நாமளும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு ஒரு லக்கு. இப்போ கடைசியாக ஒரு செய்தி, இந்த டென்ஷனில் இருந்து நம்ம எடப்பாடி வேலுமணியை சொல்லி அந்த டாக்டரை கேட்டு கேளியா அப்படின்னு இருக்காப்புல. டாக்டர்னா யார்? அந்த டாக்டரு நம்ம கிருஷ்ணசாமி, அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து வானத்துக்கு பூமிக்கும் பேசக்கூடிய ஆள், பெரிய டாக்டரு, வேறு கிரகத்திலேருந்து வந்த மாதிரி பேசக்கூடியவர் அவர். 10 டிக்கெட் தாங்க அண்ணன் அப்படின்னு இருக்கார். உடனே வேலுமணி இங்கே வந்து கேட்டுட்டு, என்னையா 10 எங்கேருந்தையா கொடுப்பா, இருக்கிறதே இதை தான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்ட்டு, உங்களுக்கு ஒன்று சார், உங்கள் பையனுக்கு ஒன்று சார், செலவு விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் சார் அப்படின்ன மாதிரி இவங்க தரப்பில் சொன்னதாகவும், இல்லை விஜய் தரப்பில் 10ன்னு கேட்டதாகவும், குழப்பமும் திகிலும் நிறைந்த என்டிஏ கூட்டணி, குதூகலிப்பில் யார்? மு.க. ஸ்டாலினும் திமுகவும். அவங்களுடைய அறிவிப்பு, மின்சாரத்தை மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்க போகிறாங்க. இது உண்மையிலே பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் சொல்லப்படுது. அது எப்போ எடுக்க போகிறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க, ஏன்னா சீக்கிரமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. எடுத்தால் தான் அந்த பெனிஃபிட் ஒவ்வொருத்தரும் கிடைக்கும். அது காசு கொடுக்கொண்டு இல்லையே, அதனால் நல்ல திட்டம் போட்டு பக்காவாக வச்சு செய்கிற மாதிரி தெரியுது. இதுதான் இன்றைக்குள்ள ஆதாரபூர்வமான செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியோடு உங்களுக்கு நாளை சந்திக்கின்றேன். நன்றி.